ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் மறுபடியும் ஏர் ரைடு அப்படிங்கிறது உக்ரைன் ஃபுல்லாக, அதாவது கீவ் அப்படிங்கிற தலைநகரம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்திருக்கிற அப்டேட். ஏன்னா இன்னுமாடா இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 345 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 20 நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் பிரச்சனை ரொம்ப பெருசாக ரொம்ப சிவியராக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதை டெய்லி அப்டேட்டாக கேட்குறவங்க உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபைட்டர் ஜெட், அடுத்ததாக அணு ஆயுதம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவினுடைய ஸ்பை பலூன் என்பது தான். ரொம்ப கான்ட்ரவர்சியாக ஓடின ஒரு டாபிக் இந்த சீனாவினுடைய ஸ்பை பலூன். அமெரிக்காவினுடைய ஏர் ஸ்பேஸுக்கு மேலே, இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஏர் பேஸுக்கு மேலே கரெக்டாக ஒரு பலூன் அப்படிங்கிறது தென்பட்டிருக்கு. இது யாருடையது அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்காணிக்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடியே இராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஒரு பொருளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக ஒரு ஸ்பை வேலை செய்யக்கூடிய பொருள் தான், சீக்கிரமாக அதனுடைய அப்டேட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியே இன்றைக்கி அதனுடைய கம்ப்ளீட் டேட்டாவை அமெரிக்கா வெளியில் விட்டுருக்காங்க. ஒரு ஒயிட் கலராக இருக்கக்கூடிய ஸ்பை பலூன், ஒரு ஏர்ஷிப் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த ஏர்ஷிப் அப்படிங்கிறது எங்களுடைய நார்மல் யூஸுக்காக தான்ப்பா நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு விண்டு கொஞ்சம் ஸ்பீடாக அடித்ததுனால அது உங்கள் நாட்டுக்குள்ளே கரெக்டாக உங்களுடைய இராணுவ பேஸுக்கு மேலே வந்து பறந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு ஆக்சிடென்ட் தானே தவிர நாங்கள் வேணும்னே இதை செய்யலை அப்படின்னு சொல்லி சீனா இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஏர்ஷிப் வழியாக பல உளவு வேலைகளை சீனா செஞ்சுருப்பாங்க, ஏன்னா இது உளவு வேலைக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தாங்க. சீனா இல்லை இது உளவு வேலை செய்யக்கூடிய ஏர்ஷிப்லாம் கிடையாது, நார்மலாக வெதருக்காகலாம் இப்படி ஏர்ஷிப்பை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், மனிதர்களும் இதே மாதிரியான ஏர்ஷிப்பெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது வழக்கம் தான், இது ஒரு ஆக்சிடென்ட் தானே தவிர இங்கே வந்ததுக்கு நாங்கள் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம், இது ஒரு தவறான செயல் தான் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், இதன் வழியாக எந்த விதமான இன்டென்ஷனும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் உளவு வேலை அப்படிங்கிறது எல்லா நாடுகளுமே செஞ்சிட்ருக்காங்க, எல்லா அமைப்புகளுமே செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே காரங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி டிஎம்கேனுடைய ஐடி விங் அவங்க வச்சு பார்ப்பாங்க, டிஎம்கே என்ன செய்கிறாங்கிறது ஏடிஎம்கே ஐடி விங்கை வச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி உளவு வேலைகளை எல்லாருமே செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு நாடுன்னு வரும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் அப்படிங்கிறது தான் முதல் உளவு வேலையில் அடிபடக்கூடிய தளங்கள். ஏன்னா அந்த இடத்துல என்னென்ன நடந்துட்டுருக்கு, யார் எப்படி வராங்க, எந்த மாதிரி புது ரூட் வந்துட்டுருக்கு, எந்த மாதிரி மெஷினரிஸ் வச்சுருக்காங்க, எப்படியான வெப்பன்ஸ் அங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இது இன்னொரு நாட்டுக்கு இல்லாட்டி எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சாலே போதும், நார்மலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்முடைய எதிரி நாட்டை அழித்து விடலாம். ஸோ அதற்கான ஆயத்த நடவடிக்கையில் தான் எல்லா நாடுகளுமே இருப்பாங்க. இப்போ சீனா இதில் பகிரங்க மன்னிப்பு கோரி இருக்கிறார்கள். பட் இதுக்கு பின்னாடி அவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்களா பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக இந்தியாவினுடைய பாராளுமன்றம் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதானி அவர்களுடைய அந்த மேட்டர் தான். அதானி அவர்கள் பங்கு வர்த்தகம் 10 நிறுவனங்கள், 10 நிறுவனத்தினுடைய 8 லட்சம் கோடி திவாலானது, எல்ஐசி அதில் இன்வால்வ் ஆனது, எஸ்பிஐனுடைய வங்கி அங்கே கடன் கொடுத்திருப்பது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் இதில் ஆட்டம் காணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறது, உலக அளவில் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தால் அதானி அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய லாஸ், இப்படின்னு சொல்கிற பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. அதன் காரணமாக அங்கே பலவிதமான கூச்சல்கள் குழப்பங்கள் வரும். ஆப்வியஸ்லி அதெல்லாம் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நம்முடைய பாராளுமன்றம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க. 2வது தினமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. யூகேனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன்னைக்கு ஒரு உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றதுனால பலவிதமான லாகிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இதனால யூகேனுடைய ராணுவம் சரியா அவங்களுடைய வேலையை செய்ய முடியல, இதை நாங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய ராணுவம் செயலற்று கிடக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றதுக்கு ஒரு தில் வேணும். யூகே அரசாங்கத்துக்கு அந்த தில் இருக்கு. ஆல்ரெடி ரிஷி சுனாக் அவர்கள் வந்து 100 தினங்கள் கழிந்தது, அவர் என்ன செஞ்ச போறாரு, எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிற பல சர்ச்சைகளும் யூகேல ஓடிட்டு இருக்கு. நிறைய விதமான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது யூகேல கால் ஃபார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய மக்கள் அவங்களுடைய பிரெக்சிட்னுடைய அந்த ஏமாற்றங்களை பகிர்ந்து வருகிறார்கள். இது எல்லாமே யூகேனுடைய எக்கனாமியும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ யூகே கொஞ்சமாக பேக்ட்ராப் அடிச்சிருக்காங்க. போரிஸ் ஜான்சன் அவர்கள் மட்டும்தான் நான் மறுபடியும் யூகே அரசாங்கம் கூட பேச போகிறேன், உக்ரைனுக்கு நம்ம முழு ஆதரவை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவரும் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு பக்கமாக அவருடைய அரசியல் காய் நகரத்தில் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. நார்த் மெசிடோனியாவில் இன்னைக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலில் இந்த ஒரு ஸ்கூலில் நாங்கள் குண்டுகளை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஃபோன் காலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ திடீர்னு பார்த்தா நிறைய பேர் அந்த ஸ்கூல்லாம் வந்து என்னப்பா பாம்பு ஏதாவது இருக்கா, குண்டுகள் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு புரளி அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம். நம்ம ஊரில் மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி நிறைய பேர் இந்த புரளியை வைத்தே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பலவிதமான பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரளி இல்லாமல் இன்னொரு விஷயத்தில், அதாவது பாகிஸ்தான்லாம் இப்போ குண்டுகள் வெடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வாயை திறந்திருக்காரு. எங்களுடைய வேலையை நாங்கள் சரியாக செய்யலை அப்படின்னு தான் சொல்லணுங்கிற அந்த ஒரு அறிவிப்பை ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்தது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இதை கடந்து வர வேண்டும், இல்லை இதுக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ராசாக்களா, உங்கள் அரசியல் குழப்பத்தை ஃபர்ஸ்ட் ஓரம் கட்டி வைங்க. அதே மாதிரி தீவிரவாதத்தை வளர்த்து விடுவது உங்களுடைய தலையாய கடமையாக செய்யாமல் அதை என்னைக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் பாகிஸ்தான் உருப்படும். ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஒரு தலைவர், அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ட்விட்டர்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, ட்விட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டாக்ஸிக். அது என்ன சொல்ல, நல்லது இருக்குது நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை, பட் அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் அங்கே கேள்விக்குறியாயிரும். அப்படிப்பட்ட ட்விட்டரில் எனக்கு ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானை சார்ந்த ஒரு தலைவர். எல்லா தலைவரும் அங்கே அப்படி தான் இருக்காங்க போல். அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறோம், நமக்கு நிறைய உதவிகள் கேட்டுட்ருக்கோம், ஆனால் எந்த நாடுமே நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்காங்க. நீங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துங்க. நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குடா, எனக்கான உதவிகளை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம கேட்கணும். அங்கே தான் நம்ம கெத்து இருக்குது. இப்படி போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உலக நாடுகளை மண்டியிட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பரப்புரையை செஞ்சுருக்கார். மனுஷன் இதுக்கு கான்சிக்வன்சஸ் தெரியாமல் பேசிட்டார் போல். இன்றைக்கி எல்லாருமே அதை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தனியாக ஒரு ரோஸ்ட், பாகிஸ்தான் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தில் வேற ஒரு காணொலியை பார்த்துடலாம். அங்கோலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கோலாவில் நிறைய விதமான கன்னி வெடிகள் அப்படிங்கிறது புதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கன்னி வெடிகளை எடுப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 238 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுமா. அதை தந்தாதான்ப்பா எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கோலாலேயே 238 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணால் தான் கன்னி வெடிகள் எடுக்க முடியும் அப்படின்னா உக்ரைன்லாம் நினச்சி கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா உக்ரைனில் தான் இந்த உலகத்திலேயே அதிக கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கும் இடமாக மாறி வருகிறது. ஸோ அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வரும் தலைமுறையை பாதிக்க போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு கட்டத்தில் அங்கே ரஷ்ய இராணுவம் வராங்க, இன்னொரு கட்டத்தில் அதை உக்ரைனுடைய இராணுவம் பிடித்தெடுக்கிறார்கள், உக்ரைனுடைய இராணுவத்தை விரட்டி அடிக்கிறார்கள், மறுபடியும் ரஷ்யா வராங்க. ஸோ ஒரு இராணுவம் இன்னொரு இராணுவத்தை வரவிடாமல் தடுப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கன்னி வெடிகள் எல்லாமே வைப்பாங்க. நான் இந்த கடைசியாக 2 தினங்கள் இல்லாத போது மிக முக்கியமான ஒரு நபருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டம் இருந்துச்சுப்பா இந்தியாவில் சீனாவினுடைய இராணுவ வீரர்களோ பாகிஸ்தான்லேருந்து யாராவது வந்தாங்களா, ஒரே ஒரு நபர் மட்டும் இந்தியாவினுடைய காவலாளிகளாக சோல்ஜர்ஸ் அங்கே நிற்பாங்க. அவங்க கையில் ஒரு துப்பாக்கி இருக்கும், இன்னொரு ஒரு ட்ரிகர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நாங்கள் கேட்கும்போது உண்மையிலே அவர் ஒரு இராணுவ அதிகாரியாக இருந்தவர். நாங்கள் கேட்போம், என்ன சார் இப்படி பாகிஸ்தான்லேயோ இல்லாட்டி சீனாவினுடைய இந்த இராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நான் தனியாலாம் இந்த சமாளிக்க முடியாதுல்ல, ஏதாவது நம்மகிட்ட பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அதுக்காக தான் அவங்கள்ட்ட ஒரு ட்ரிகர் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி ஒரு குண்டை கொடுத்துருக்கோம், 3 சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜை நீ என்ன செஞ்சுட்டா போதும், கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டு நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்தியா அப்படி ஒரு நிலைமையிலேயே இல்லையா, வந்துப்பார் அதுக்கு தயாரான இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியும் இந்தியாவினுடைய இராணுவ வளர்ச்சியும் அபரிவிதமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா 100% இருக்குது. ஏன்னா நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு எல்லை ஓரங்களாக வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அது இன்னும் வளர வேண்டும் அப்படிங்கிறதும் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்கள் சவுத் சுடான் பக்கம் போயிருக்காரு. சவுத் சுடானில் இறங்கினோடனே கண்டிப்பாக நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன். நான் சுடான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன், கண்டிப்பாக அமைதி திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். ஈராக்கினுடைய புதிய தலைவர்கள் கண்டிப்பா ஊழலற்ற நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஐநா சபை கோரி இருக்கிறது. ஸோ ஐநா சபையினுடைய இந்த கோரிக்கை ஈராக் ஏற்குமா என்று பார்த்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இதற்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். அடுத்ததாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா இலங்கை தான். இலங்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் கடன் கொடுத்து அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத அளவுக்கு வட்டியை உயர்த்தி அந்த வட்டியை போட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு குட்டியை போட்டு இப்படின்னு சொல்லி இலங்கையை ரொம்ப பெரிய அளவில் பந்தாடக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தா சீனா. இந்த சீனா, இந்தியா, ஜப்பான் 3 நாடுகள் எங்களுக்கு ஷூரிட்டி கொடுத்தாதான் நாங்கள் IMF லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி IMF சொல்லியிருந்தாங்க. இந்தியா சொல்லிட்டாங்க, என் நண்பன் தான் பல முறை முதுகில் குத்திருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இலங்கைக்காக வக்காலத்து வாங்குகிறோம், இலங்கைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக எங்களை நம்பி கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சீனாவும் அதே அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. IMF சீக்கிரமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய கடன் கொடுப்பதை செய்யலாம், பெயில் அவுட் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் கேரண்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த பக்கமாக சீனா பெயில் அவுட் பண்ணுறதுக்கு இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னொரு பக்கமாக பாகிஸ்தானும் அதே நிலைமையில் இருக்காங்களே. சீனாவை நம்பி போகிற எல்லா நாடுகளுமே பெயில் அவுட் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார். IMF என்னென்ன சொல்லியிருக்காங்களோ ஆமா சாமி போட்டால் மட்டும்தான் நமக்கு IMF பெயில் அவுட் கிடைக்கும். நம்ம எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பாக பாகிஸ்தானால் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் IMF சொல்கிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் பாகிஸ்தானை சார்ந்தவங்க எல்லாருமே சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ IMF ஏதோ பெருசாக கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பெரிய அறிவிப்பு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பக்கம் இருந்து வந்திருக்கிறது. ஜெர்மனி லெப்பர்டு 2 தானப்பா பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லெப்பர்டு 1 நாங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்ல, நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற அனுமதியை கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி மட்டும் கிடையாதுங்க, நிறைய நாடுகள் நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தரேன்லாம் சொல்லியிருந்தாங்களா. இப்போ நார்வே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு 48 லெப்பர்ட்லாம் வாங்க போகிறாங்களாம். ஜெர்மனிட்டெல்லாம் வாங்கி உனக்கு தாரோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களில் இப்போ எல்லா நாடுகளுமே இப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்ததாக துருக்கி மேட்டருக்கு வந்துடலாமே. துருக்கி வந்து ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாந்து நாட்டோவில் இணைவதை தடுத்து வருது. அதுலேயும் குறிப்பாக ஸ்வீடன் நீ நாட்டோவில் இணைய வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைக்கெல்லாம் நீ அடிபணிய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வீடன் சொல்லிட்டாங்க முடியாத ராசா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபின்லாந்து நீ மட்டும் தனியா போய் நாட்டோல சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபின்லாந்து சொன்னாங்க இல்ல நானும் ஸ்வீடனும் நண்பர்கள், 2 பேருமே ஒன்னா தான் நாட்டோல இணையணும்னு இருந்தோம். ஆனா திடீர்னு துருக்கி இப்படி ஒரு சொன்ன உடனே எங்களுக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. எப்படியா இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் நாட்டோல போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அமெரிக்கா இதை ரொம்ப கவனிச்சிட்டு இருக்குல்ல. நாட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு முக்கியமோ என்னமோ அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய முக்கியம். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வீடனும் ஃபின்லாண்டு என்னைக்கு நாட்டோவில் இணைகிறாங்களோ அன்னைக்கு தான் உனக்கு ஃபைட்டர் ஜெட் தரப்படும். யாருக்கு? துருக்கிக்கு. அது வரைக்கும் உனக்கு ஃபைட்டர் ஜெட்டே கிடையாதுரா அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. துருக்கி மற்றும் அமெரிக்கா அந்த உறவில் பல விரிசல்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு விரிசலையும் சொல்லிடுறேனே, அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் துருக்கியில் வந்து சில பல கட்டளைகளை கொடுத்துருக்காங்க ஸ்வீடன் ஃபின்லாண்டு விஷயத்தில். அப்போ துருக்கியினுடைய மிக முக்கியமான ஒரு மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார்? அமெரிக்கா உன்னுடைய அந்த இரத்த கரை படிந்த கைகளை துருக்கியிலிருந்து எடுத்துரு, ஏன்னா வேண்டாம் எனக்கு நீ தேவையே இல்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தை முற்றி வருகிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. துருக்கியும் இந்தோனேஷியாவும் இன்னைக்கு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2 நாடுகளும் கூட்டாக பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து அதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். ஸோ துருக்கி இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் இந்தோனேஷியாலாம் சீனாவுக்கு எதிராகலாம் இருக்காங்க. இன்னொரு கட்டத்தில் பார்க்க போனால் தென்சீன கடலில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் துருக்கி இந்தோனேஷியாவினுடைய கூட்டணி ஒரு புதிய வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. கூகுள் ஒரு AI வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது என்னடா சாட் ஜிபிடி என்கிட்ட தான் இருக்குடா லாம்டா வர்சஸ் சாட் ஜிபிடி போட்டு பார்த்துடலாமா, செஞ்சிடலாமா, யார் பெருசுன்னு பார்த்துருமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கூகுள் இந்த AI யுத்தத்தில் இறங்கியிருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் கம்போடியாவை சார்ந்த மிக முக்கியமான ராணுவ தளபதியும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. 2 நாடுகளும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம். கம்போடியா அப்படின்னு சொல்லும்போதே நமக்கும் கம்போடியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், கம்போடியாவில் தமிழர்களுடைய வரலாறு இப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை சார்ந்த ஒரு லெப்டினன்ட் கூட நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமையாகவும் அதே நேரத்தில் 2 நாடுகளுக்கும் சரியான ஒரு தருணத்தை அமைத்து தருவதாகவும் இது பார்க்கப்படுகிறது. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5G தான். பல சிட்டிஸில் இப்போ 5G ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இடங்களிலுமே மேக்ஸிமம் 5G வந்துருச்சு. 5G வந்ததுனாலேயோ என்னவோ இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே 6G போட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மார்க்கெட் கிமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் தெரிந்து கொள்ள தமிழ் விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.